நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி தமிழ் தேசியவர்கள்லாம் ஒன்றா கூடியிருக்காங்க. இது ஒரு கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்ண்ணா? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் புரட்சியாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா தமிழர், தமிழ் நிலம், மொழி, மண் இதுக்கான இயக்கங்கள் நிறையா இருந்தாலும் அதை ஒரு அணியில் இன்றைக்கி திரண்டு இருக்கிறது இது பெரிய அரசியல் மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் ஒன்றா கூடி அரசியலை சந்திக்க முடியலன்னு நினைக்கிறீங்கண்ணா? அது இந்த இவ்வளோ காலமாக நம்ம ஆண்ட திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நம்மளை சாதியாக, மதமாக, மொழியாக, இனமாக நம்மளுக்குள்ள ஒரு பகுப்பை உருவாக்கி நமக்குள்ள ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரியும் நம்மளை பிரிவினை ஏற்படுத்தி அதை நம்மளை தொடர்ந்து பிரித்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாற்றத்திலேருந்து நம்ம திரும்பி வந்து நம்ம தமிழர் அப்படிங்கிற ஒரே இலக்கோடு, நம்ம மொழி, மண், இனம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த நிலத்துக்கானது நம்ம அரசியலாக இருக்கணும், இந்த மக்களுக்கானது நம்ம அரசியலாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு நம்ம இனிமேல் இந்த ஓர் அணியில் ஓர்மையாக செயல்பட்டு அதை வாக்கு வங்கி அரசியலாக நம்ம மாற்றி அதை நம்ம தேர்தல் அரசியலில் வெற்றி தளத்தில் நம்ம பயணிக்கணுங்கிறத. ஆனால் பேசும்போது இந்த மாதிரி பேசுகிறாங்க. அரசியல்னு வரும்போது இதுலேருந்து 2 பேர் பாஜகவுக்கு போயிடுறாங்க, 2 பேர் காங்கிரஸுக்கு போயிடுறாங்க, 2 பேர் அதிமுக கூட்டணி. என்ன காரணம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் ஏற்கனவே சொன்னது. நம்ம இது நம்மளை பல வகையில் பிரித்து பார்க்கறது தான் அவங்களோட சூழ்ச்சியை. நம்ம தெளிவாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர ஆரம்பிச்சது. இல்லை, தமிழர்கள்னாலே ஒரு மாதிரி ஜாதியவாதிகள் தானே. நம்ம வந்து என்ன தான் நம்ம வெளியில் பேசிக்கிட்டா கூட இன்னும் நமக்குள்ளே அந்த ஜாதிங்கிற அழுக்கு உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தலைவர்கள் இன்றைக்கி மேடையில் இருந்து வந்து இந்த சாதியை பார்க்காம இன்றைக்கி தமிழராக தான் இன்றைக்கி எல்லாருமே மேடையில் இருந்தோம். எல்லாரும் அவங்க சாதிய தளத்தில் இருந்திருந்தாலும் ஆனால் இன்றைக்கி தமிழருங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கி ஒன்று கூடி இருக்கிறோம். அதில் சாதி பாகுபாடோ மத பாகுபாடோ இல்லாமல் கிறிஸ்டினும் இருந்தாங்க, இஸ்லாமியரும் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. அதை தாண்டி சாதியில் பல அமைப்புகள் இருந்தாலும் ஒரே நோக்கம் தமிழருக்கான உரிமையை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு கூட்டமாக தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாததுக்கு என்னென்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுக்கு இவ்வளோ காலம் ஒரு சாதிய பிரிவினை தான் இருந்தது. அந்த பிரிவினையை நம்ம கலைச்சு நம்ம ஒரு அணியில் இணையறதுக்கு நம்ம இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது வெற்றியும் பெரும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்னைக்காவது நம்ம வந்து இந்த ஜாதி நம்ம வந்து பெருமைக்குரிய ஆளுகள், இவங்களுடைய தாழ்ந்த ஜாதி அப்படின்னு உங்களுக்கு என்ன வந்திருக்காண்ணா? அப்படி அன்றைக்கி அந்த எண்ணம் இல்லை. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருக்குமே மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனித இனம் தான் நம்ம. அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம ஏற்றத்தாழ்வுகள், ஏழை நீங்கள் வந்து சாதி மட்டும் இல்லை நம்ம தமிழருக்குள்ளே, அதாவது ஏழை பணக்காரன் வர்க்க ரீதியாக நம்மளை பிரிவினையாக பார்க்குறது நிறைய இடத்துல இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் கலைந்து மொத்தத்தில் அனைவரும் சக மனிதன், சமூக நீதி, சமத்துவத்தை நம்ம பேணி பாதுகாக்கிறதா நம்ம ஒரு நோக்கமாக இருக்கும். நன்றி. கௌரி சங்கர், தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை தலைவர், தனியரசு தலைமையிலான அமைப்பு, நாமக்கல் மாவட்ட செயலாளர்.